ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். புவி ரமேஷ் லைஃப் ஸ்டைல் புவனா. இன்று திருமண நாள், பிறந்தநாள் கொண்டாடுற எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, சாம்பார் பொடி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சாம்பார் பொடிக்கு ஒரு கிளாஸ், அதாவது 200 கிராம் மல்லி எடுத்துருக்கேன். அதை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. மல்லி வறுத்தாச்சு. அடுத்தது 100 கிராம் மிளகாய், இதையுமே சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. மிளகாய் வறுக்கும் போது நெடி ரொம்ப ஏறும், அதனால் கல் உப்பு போட்டிருக்கேன். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ நான் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸ் உங்களுக்கு யூஸாக இருக்கும். அதையும் அதே தட்டில் போட்டு ஆற வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் மிளகு போடுறேன். அதையும் நல்லா வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஜீரகம் ஒரு 2 ஸ்பூன் வறுத்துக்கலாம். நல்லா வெடிக்கிற அளவுக்கு. எதுவுமே நான் எண்ணெய் ஊற்றி வறுக்கலை, எல்லாமே வெறும் வானலில் தான் வறுக்கிறேன். எண்ணெய் ஊற்றி வறுத்தோம்னா ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண முடியாது. இது வந்து 1 ஸ்பூன் வெந்தயம், இது வந்து ஒரு 100 கிராம் கடலைப்பருப்பு, 100 கிராம் துவரம்பருப்பு, எல்லாமே பொன்னிறமாக தான் வறுக்கணும். சிம்மில் வச்சு வருங்க. கருவேப்பிலை நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை போடுங்க, நல்லா வாசனையாக இருக்கும். இது வந்து ஒரு துண்டு சுக்கு போட்டிருக்கேன். இந்த சுக்கு நல்லா நசுக்கிட்டு போடணும். பெருங்காயத்துக்கு மட்டும்தான் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு பொரிய வச்சுருக்கேன். எடுத்து நல்லா ஆற வச்சாச்சு. நான் ஆக்சுவலாக இட்லி பொடிக்கும் ஆற வச்சுருந்தேன். இது வந்து பிரண்டை இட்லி பொடி, இது வந்து சாம்பார் பொடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.